ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம மார்ச் மாதம் 2024 வருஷம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்க்குறோம். மேச ராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் அவர் கும்பராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். அடுத்து சுக்கிரன் பார்த்திங்கன்னா அவரும் மகர ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்தவர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் கும்பராசிக்கு போகிறாரு. இந்த மாதம் 14ஆம் தேதி கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மீன ராசிக்கு போகிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு 15ஆம் தேதி போகிறாங்க. ஆக சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறது பொது பலன். சிறப்பு பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் நமக்கு சாதகமாக கிரகங்கள் இருக்கா, பாதகமாக இருக்கா, என்னென்ன விஷயங்கள் நமக்கு நன்மையாக இருக்கும், என்னென்ன விஷயங்கள் தீமையாக இருக்குங்கிறத தான் இப்போ நம்ம மாத பலன்களாக பார்க்குறோம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024 இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற அந்த சுக்கிரன் கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல, அதுக்கப்புறம் இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் இடத்துல சகாயஸ்தானத்தில் ஆதாயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இது எல்லாமே உங்களுக்கு நற்பலன். ஆக 2ஆம் இடம் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருக்கும். என்ன ஒன்றுன்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை எப்பயுமே சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதம் வரைக்கும் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறார். உங்களுடைய ராசியை உங்களுடைய ராசிநாதன் பார்ப்பதால் இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம். வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த தெய்வ அனுகூலத்தால் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வர்றீங்கிறது தான் உண்மை, யதார்த்தம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த குரு சுக்கிரனுடைய நட்சத்திரம் அவர் 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு கண்டிப்பாக அது நன்மையில் முடியும். உங்களுடைய உறவுகளாக நற்பலன்கள், இளைய சகோதரர்களாக நன்மைகள், இது எல்லாமே இந்த மாதத்தில் 7ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, மெயிலில் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா 7ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சாதகமாக வரும். அது மட்டுமல்ல, நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குன்னா 7ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். இது எல்லாமே சாதகமான விஷயங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு எதுவும் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும். குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு பரவாயில்லாமல் இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய 3ஆம் இடத்துல அத்தனை கிரகங்களும் இருக்கிறது. இறைவனுடைய அனுக்கிரகம், இறைவன் தோன்றா துணையாக உங்களுக்கு இருப்பார். லைஃப்பில் எப்போயெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். அதோட இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பழைய பொருட்களை கொடுத்துட்டு
புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய எஜுகேஷன்லேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் அவருமே 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப நாளாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லாட்ரி டிக்கெட் வாங்கணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நார்மலான வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. நல்லா இருக்குங்கிறதுக்க கடன் வாங்கி பண்ணாதீங்க. இருக்கிற மனதையை ரொட்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வருமானங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றமாக இருக்கும். தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை குயிக்காக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. நிறையா லேர்ன் பண்ணுவீங்க, நிறையா ஏர்ன் பண்ணுவீங்க. இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஆக இந்த மாதம் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால துணிஞ்சு சில காரியங்களில் செயல்படுங்க. எதையும் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. உடனே செய்ய, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு பகவான் சுக்கிர நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் நன்மைகள் உண்டு. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். நீங்களும் சுபகாரியங்களில் கலந்துக்குவீங்க. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்பாராத ஆன்மீக தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் இதெல்லாமே இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கரியர் நல்லா இருக்குது. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை இல்லாமல் இல்லை, ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் அதே சமயத்தில் ஒர்க் ப்ரெஷர் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒர்க்கில் எப்பயுமே ஒரு டென்ஷன் இருக்கும். அதுக்காக ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எந்த வேலை பார்த்தாலும் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க. அதனால் கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். அதோடு இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பெரிய லெவலில் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதோட உங்களுடைய 9ஆம் இடத்துல சூரியன், சனி, செவ்வாய் அத்தனை கிரகங்களும் பார்க்குறது உங்களுக்கு கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அப்பாவால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஸ்போர்ட், வீசா எதுவும் வராமல் இருந்தால் வந்துடும். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். இது எல்லாமே உங்களுக்கு டெவலப் ஆகும். நீங்கள் பெரிய லெவலில் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் லிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்குது. அரசாங்கத்தால் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா நடக்கும். ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரணத்திற்காக கடன் வாங்கின அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.